கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இங்கே வரக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் ட்ரேட்ஸ்மேன் பணியிடத்திற்கான ஃபிக்ஸ்டு டென்யூர் பேசிஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டென்யூர் ரெக்ரூட்மெண்ட் தான். இன்கேஸ் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. ஃபேக்ட்ரியுடைய ரெக்ரூட்மெண்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுவாங்க. வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ரெமுனரேஷனை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் சேலரி அப்ராக்சிமேட்டாக 30,845 ரூபாய் வந்து இருக்கும். சரிங்களா, டோட்டலாக 73 வேக்கன்சிஸ் இருக்குது. 14 ட்ரேடில் வந்து வேக்கன்சி இருக்குது. டர்னரை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. கேட்டகரி வைஸ் வேக்கன்சியும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸில் 6 வேக்கன்சி, கிரைண்டரில் 8 வேக்கன்சி, மிஷினிஸ்ட்டில் 24 வேக்கன்சி, பெயிண்டரில் 3, வெல்டரில் 3, கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கரில் 3 வேக்கன்சி, எலக்ட்ரோப்ளேட்டரில் 3 வேக்கன்சி, எக்ஸாமினரில் 8 வேக்கன்சி, OMHEயில் 1 வேக்கன்சி, மில் ரைட்டில் 2 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியனில் 4 வேக்கன்சி, ஃபிட்டரில் ஜியில் 1 வேக்கன்சியும், ஃபிட்டரில் ரெஃப்ரிஜரேஷனில் 1 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 73 வேக்கன்சி இருக்குது. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சியில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் PWD கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் படி வேக்கன்சியும் உண்டு. சரிங்களா, ஹாரிசான்டல் ரிசர்வேஷனில் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்தந்த NCTVT வொகேஷ்னல் ட்ரைனிங் முடித்து சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, வெல்டர், எக்ஸாமினர், ஆப்ரேட்டர், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். NCTVT ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா, NTC சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா, ITI அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள், அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ட்ரேட் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். வெல்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வொகேஷ்னல் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வொகேஷ்னல் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அந்தந்த பர்டிகுலர் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் எல்லாரும் எலிஜிபிள். ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்தந்த ட்ரேட் முடித்த கேண்டிடேட்டுக்கே தெரியும் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். SC/ST கேண்டிடேட்டுக்கு 35 ப்ளஸ் ஒரு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC கேண்டிடேட்டுக்கு 35 ப்ளஸ் 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது AWEIL.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது OFT கான்ட்ராக்சுவல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அதை நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தி சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு 620016 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்பும்போது அப்ளிகேஷன் அந்த என்வலப் கவர் இருக்கு இல்லையா, அது மேலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா, அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/9/2025. அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 29/9/2025. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 19,900 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ளஸ் DA வந்து உங்களுக்கு உண்டு. 34,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய சேலரி இருக்கும். உங்களுக்கு வந்து 30 நாளில் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வந்து பெர் டே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, வெக்கேஷன் இதை மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 6 நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 48 மணி நேரம் ஒரு வீக்குக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் கணக்குலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நீங்கள் வந்து முடித்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட் ப்ராப்பராக வந்து அதற்கான டியூட்டிஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரதுனால உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஹெல்த் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ஜாயின் இருக்கும். அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.